வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி 10க்கும் மேற்பட்ட பயனுள்ள டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மண்பானை இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக வாங்கி ஊற்றி வைப்போம். அதில் பார்த்திங்கன்னா உள்ளே வெள்ளை வெள்ளையாக பாருங்கள், அப்படியே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அதை கழுவுறதுக்காக நம்ம புதுசாக ஸ்கார்ச் பிரைட் யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம தேங்காய் நார், நமக்கு வீட்டில் தேங்காயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த தேங்காய் நாரை எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி கழுவிடுங்க. அதை நல்லா சுத்தமாக 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவும் போது அதில் இருக்க அந்த சுண்ணாம்பெல்லாம் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் கொடுத்துருங்க. உள்ளே வெளியில் எல்லாமே நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிடுங்க. தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு பானையை காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. அப்புறம் இந்த தண்ணியை செடிக்கு அதுக்காவது தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக, இப்போ பூ சீசன் இல்லைங்களா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாமே நமக்கு உதிரி பூவாக கிடைக்கும். அந்த சமயத்தில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். விலை சீப்பாக கிடைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி வாங்கிட்டு கட்டி பாலித்தீன் கவரில் போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அதுவும் ஒரு சில்வர் சம்பளத்துலேயோ அல்லது ஏர்டைட் கண்டெய்னரில் எதுலையாவது நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சிரும்போது 10 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக வாடாமல். அதுவும் இந்த முல்லைப்பூ நான் வாங்கி கட்டி 12 நாள் ஆச்சுங்க இதை பிரிக்கிற அன்றைக்கி. அப்படியே கொஞ்சம் கூட ஃப்ரெஷ் மாறாமல் புது பூ மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா மலர்ந்த நிலமையில் இருந்துச்சு. அதை நான் வச்சதையே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் சரி இந்த டிப்பு உங்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால இதை எடுத்து காட்டினேன். இந்த கவரை மறுபடியும் நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கவரை பெரட்டிட்டு உள்ளே இருக்க ஈரத்தை ஒரு டவலால் நல்லா துவட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் 2 நாள் கூட நல்லாவே வாடாமல் இருக்குங்க. பாருங்கள், நான் இந்த மல்லிகைப்பூ வச்சு 10 நாள் ஆயிடுச்சுங்க. அப்படியே இருக்குங்க. பூ சீசனில் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாங்க. இந்த முல்லைப்பூ வச்சு 12 நாள் ஆச்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு மலர்ந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக, நம்ம ஏதாவது பேக் பண்ணும்போது இந்த மாதிரி சமயத்துலலாம் ரப்பர் பேண்டு வீட்டில் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாலும் இந்த மாதிரி சுருண்டுரும், சமயத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டிப்பை யூஸ் பண்ணலாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த பவுட்ரை இதில் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உதிராக இருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே வச்சுக்கலாம். இந்த ரப்பர் பேண்டை 4 பட்டு இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது சீக்கிரம் அருந்துடும். நீங்கள் இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸில் எந்த பாக்ஸில் சேவ் பண்ணுறோமோ அதுலேயும் கொஞ்சமாக பவுடரை போட்டுட்டு நீங்கள் இதை எடுத்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உதிராக அப்படியே இருக்குங்க. ரப்பர் பேண்ட் வீணாகவே வீணாகாது. நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற சந்தேகம், வீட்டில் நம்ம 2 இட்லி தட்டு வச்சுருந்தா அந்த அடித்தட்டு இட்லி மட்டும் வதவதன்னு ஆயிடுது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்தட்டு இட்லி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே அடித்தட்டு இட்லியை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா மேல்தட்டு இட்லியை ஊற்றிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்குங்க, வதவதனே ஆகாது. அடுத்த டிப்பும் இட்லி சம்மந்தப்பட்டது தாங்க. நமக்கு துணி போட்டு இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த துணியை நம்ம சுத்தமாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி பானை தண்ணியில் வெந்நீரில் போட்டு நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா துணி ரொம்பவே சுத்தமாக இருக்குங்க. அப்புறம் நம்மள நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பாங்க. அதுக்கு எவ்வளோ ரேஷியோ போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இஞ்சி பாதி பூண்டு பாதி இந்த மாதிரி தான் போடுவேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது நல்ல மணமாக இருக்கும். தண்ணியே சுத்தமாக விடாமல் நம்ம அரைச்சிக்கணுங்க. நம்ம இஞ்சியை வாஷ் பண்ணுற அந்த தண்ணியே போதுமானது. இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 6 மாதத்துக்கு வச்சுருந்தீங்க ஃப்ரீசரில் போட்டு அப்படின்னா கூட அது கெடவே கிடாதுங்க. ஃப்ரீசருக்கு கீழே இருக்க ட்ரேயில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறது நான் அரைச்சி 2.5 மாதம் ஆச்சுங்க. அப்படியே இருக்குங்க. இப்போ இதை நான் ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, நம்ம ஐஸ் எல்லாம் ஊற்றி வைப்போம். அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் ட்ரே தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சில்வர் கிண்ணத்தில் வச்சிங்க அப்படின்னா ஐஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பிளாஸ்டிக் உடம்புக்கு கெடுதல் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம சில்வர் கிண்ணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் ஊற்றி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக, நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் எடுக்கும்போது நாட்டு சர்க்கரையோ நம்ம அப்புறமா போட்டு கரைச்சிருவோம் தேங்காய் பாலில். ஆனால் நீங்கள் அரைக்கும் போதே நாட்டு சர்க்கரை போடுறவங்களா இருந்தால் நீங்கள் போட்டுட்டு கரைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க கல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு வடிகட்டியில் நின்றுங்க. நான் இந்த மாதிரி பாருங்கள் 2 வடிகட்டி போட்டுருவேன். அதனால்
எந்த கல் திப்பி தேங்காய் திப்பி இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் 2 வடிகட்டி போட்டு வடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் துருவலுமே வாய்க்கு வராது, சுத்தமாக நின்றுங்க. தேங்காய் பால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லைங்களா, நமக்கு எல்லாருக்குமே வந்து முருங்கைக்காய்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு தோட்டத்துலேயும் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து வெள்ளை துணியால் இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வச்சே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு பாருங்கள், தண்ணி தெளித்து வச்சிடணும். தண்ணி தெளித்து காத்தோட்டமான இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இதை எடுத்து நம்ம சமைக்கும்போது அதோட சத்துக்கள்லாம் வீணாகாமல் நமக்கு கிடைக்குங்க. நம்ம சாதாரணமாக முட்டை வேக வைக்கும்போது தண்ணியில் தான் போடுவோம். சாதாரணமாக உப்பு மட்டும் போடுவோம். உப்பு போட்டு வேக வைக்கும்போது உடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுறலாங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டை உடையவே உடையாதுங்க. உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உரித்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே தோல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் உரிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உரிக்கிறதுக்கு வந்திருக்கு. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிப்ஸு கொடுத்தேன், ஆனால் இதை சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் இந்த மாதிரி கீழே ஒரு ட்ரே இருக்கும் இல்லைங்களா, சில் ட்ரே, இந்த ட்ரேயில் வச்சிட்டிங்க அப்படின்னாவே இது வந்து 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்குங்க. அதனால் நீங்கள் அந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீசருக்கு கீழே இருக்க ட்ரேயில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷனில் அரைக்கிறோமோ அதே கண்டிஷன்லேயே இருக்குங்க. கெட்டியாகாது, உரையாது. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பன்னீர் வந்து ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் அல்லது பாக்ஸில் நீங்கள் போட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாளாக இருந்தாலும் 5-6 நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்குங்க. அப்புறம் நம்ம சமயத்தில் வெங்காயம்லாம் வதக்குவோம் சமையலுக்கு. அந்த மாதிரி வதக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன வெங்காயமாக பொறுக்கி போட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு வதக்குனீங்க அப்படின்னா கேஸ் வந்து மிச்சமாகுங்க. ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டு வதக்குங்க. அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு பாயசம், அவல் பாயசம் இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது நம்ம திக்னஸ்க்காக பச்சரிசி கொஞ்சம், முந்திரி 4, ஏலக்காய் கொஞ்சம், இதையெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி ஊற்றுனா ரொம்பவே கெட்டிப்படுங்க. இதை நான் ஒரு விசேஷத்தில் பார்த்தேங்க. என்னங்க, இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் தினப்படி நான் யூஸ் பண்ணுற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டிப்ஸ் எல்லாம் கூட நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் கொடுத்து. இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டிப்பை கொடுக்குறேங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தேவைப்படும் போது கண்டிப்பாக நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.